அப்புறம் கார்த்திகை தீபமும் வந்தாச்சு. சுவாமிஜி 5 நாள் இருந்தாங்க. கார்த்திகை தீபம் வந்துருச்சான். தீபத்தன்னைக்கு யார் யார் சாமி சொல்றாங்களோ, என்னென்ன பாட்டு சொல்றாங்களோ அவங்கவுங்க பாடினாங்களாம். தீபத்தனுக்கு அவ்வளவு அழகா பாடினாங்களாம். தீபம் ஏற்ற டைம் வந்தோடனே இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, லேடிஸ் எல்லாம் ஆளுக்கு கையில ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு, தீப ஜோதியாய் வருவாய், தீப ஜோதியாய் வருவாய், திருமகளே பொருள் தருமகளே நீதி பஜோதியாய் வருவாய் அப்படின்னு ஆசையா பாடிக்கிட்டு சாமியை அழைச்சிக்கிட்டே 2 பக்கமும் லேடிஸ் எல்லாம் விளக்கு ஏறிட்டே வந்தாங்களாம். சாமி நடுவுல நடந்துகிட்டே வந்தாங்களாம். வந்து அந்த சுப்பையா மடத்துல உள்ள டெரஸ்ல அங்க நின்னு அந்த ஜெகஜோதியா சாமிஜியோட தீபத்தை, அண்ணாமலையாருடைய தீபத்தை பார்த்து நாம கோஷம் அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்லி எல்லாரும் தீபத்தோட இங்க ஒரு தீப ஜோதியோட மலையிலையும் தீபத்தை பார்த்து அப்படி ஆனந்தப்பட்டோம் அப்படின்னு அம்மா எழுதுறாங்க. சுப்பையா மடத்துக்கு அங்க இருந்து தீபம் முடிஞ்சோடனே சாமி எல்லாரையும் அழைச்சிட்டு போனாங்களாம். அங்க ஐயா சமாதியில போனோடனே புஷ்ப பெரியம்மா எழுதின பாட்டு அண்ணம்மாள் சகித சுப்பையா சாமியை பாடுவோம் சொல்லிட்டாங்களாம். அந்த சுப்பையா நாடார் சமாதியில பாடினாங்களாம். அண்ணம்மா சகித சுப்பையா சுவாமியே அருணாச்சலத்தில் ஆமந்தருள் புரிவையே, யோகிராம் சூரத்குமார் குரு பகவந்தனையே, ஜோதியாய் சுடரொளி பரப்புகின்றனையே, யோகிராம் சூரத்குமார் குரு பகவந்தனையே, ஜோதியாய் சுடரொளி பரப்புகின்றனையே அப்படிங்கிற பாட்டை ஐயா சமாதியில திருப்பி 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 சாமிஜி அப்படி ஆசையா பாட சொன்னாங்களாம். அங்க முடிச்சிட்டு பூஜை முடிஞ்சோடனே எல்லாரும் திருப்பி சுப்பையா மடத்துக்கு வந்தாங்களாம். வந்தோடனே சாமி எல்லாரும் சாமிகிட்ட விட வாங்கிட்டு தீபம் முடிஞ்சு, அப்பா அம்மா அப்பா எங்க குழந்தைகள எல்லாம் பெரியப்பா அண்ணமார எங்க அப்பா எங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு கார்த்திகை தீபத்துக்கு வந்துட்டாங்களாம். ஒவ்வொருத்தரா சாமிகிட்ட பிரசாதம் வாங்கிட்டு ஊருக்கு திரும்புறாங்களாம். அப்ப சுவாமி குழந்தை மாதிரி, இவ்வளவு நாள் என் கூட இருந்தீங்க, நீங்களாம் எப்படி பக்தியா இருக்கீங்க, எனக்கு சொர்க்கத்திலே இருந்த மாதிரி இருந்தது, என்னை விட்டுட்டு எல்லாரும் போறீங்களான்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி எல்லா பக்தர்களும் ஒவ்வொருத்தரா போக போக போறீங்களான்னு சொல்லி சொல்லி ஆசையா வர கொடுத்தாங்களாம். உடனே அப்பாவும் பெரியப்பாவும் பேசி நம்ம அவசரமா போக வேண்டாம், சாமிகிட்ட போய் சாமிஜி நீங்க எப்ப சொல்றீங்களோ நாங்க அப்பதான் திருவண்ணாமலை விட்டே போவோம், அது வரைக்கும் நாங்க போக மாட்டோம், உங்க கூடயே இருக்கிறோன்னே சாமி அமைதி ஆயிட்டாங்களாம். அன்று இரவும் அங்க சுப்பையா மடத்திலே எல்லாரும் தங்கியிருந்து சாமிஜியோட விடிய விடிய நாம சங்கீர்த்தனம் பேச அவருடைய அனுபவங்கள் எல்லாம் ஷேர் பண்ண அப்படி ஆனந்தமா இருந்தனே. சாமிஜிக்கு அப்படி பூர்ண மன சாந்தியோட எல்லாருக்கும் நான் விடை கொடுக்குறேன்னு சொல்லி புன்ன மரத்தடியில வந்து என்னை விட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்களாம். எல்லாரும் அம்மா அப்பா தெல்லம்மா உமா அம்மா எல்லாரும் சேர்ந்து 2 காரை சாமியும் கூட்டிட்டு போய் புன்ன மரத்துக்கு அடிய நாங்க குழந்தையெல்லாம் போய் சாமியை இறக்கி விட்டுட்டு பிரியா விடை பெற்று சாமிகிட்ட அப்படி ஒரு ஆசையா நாங்க எல்லாம் திரும்பி திரும்பி பார்த்து இந்த ஜென்மாக்கு இது போதுமான்னு ஒவ்வொருத்தரா பேசி சிரித்து அவ்வளவு ஆனந்தத்தோடு ஊர் திரும்பினோன்னு அம்மா எழுதியிருக்காங்க. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். Ram Surat Kumar, Jaya Guru